ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி கர்நாடகா ஸ்டைல் கோலார் சட்னி எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் லேசாக செவக்கணும். 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மிளகாய் செவக்கணும். 3 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கலாம். ஸ்மால் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கணும். இப்போ தக்காளி வதங்கியிருக்க ஆற விடணும். ஆறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை கிண்ணத்துக்கு மாற்றிருக்கேன். சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ சட்னி தாளித்து விடணும். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்சதை சட்னியில் சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு கோலார் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.